ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டிடென்ஷன் அப்படிங்கிற ஒரு கேமை தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு கட்டுக்கதையை வச்சு வந்த ஒரு கேம் மாதிரி இருக்கும். இது வந்து ஃபேமஸாக எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ், தாய்வான் அந்த சைடில் இந்த அர்பன் லெஜெண்ட் வந்து ரொம்ப ஃபேமஸாக எல்லாரும் பேசுவாங்க. இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஹாரர்னு சொல்ல முடியாது, த்ரில்லர்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் எபிசோடில் எதுவுமே இருக்காது. நம்ம அந்த கேமை அனலைஸ் பண்ணோம், என்ன நடக்குது, நம்ம எந்த சுச்சுவேஷனில் இருக்கோம், அதெல்லாம் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஓகே காய்ஸ், கேமுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதோட ட்ரெய்லர் பார்த்தலாம். அதாவது ப்ளே ஸ்டேஷன் 4க்கான அவங்க விட்டு ட்ரெய்லர் பார்த்துக்கலாம், அஃபிஷியல் ட்ரெய்லர். ஓகே, டிடென்ஷன் அப்படின்னு கேம் வந்துருச்சு. நியூ கேம் லோடிங் ஆகுது. ஓகே, நான் சொல்ல போகிற மெட்டீரியல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் கவனிங்க, ஏன்னா இது நம்ம ஃபைனல் எக்ஸாமில் வருது. இந்த காலகட்டத்தில் பல நவீன இராணுவ தலைவர்கள் டாக்டர் வந்துருச்சு. ஓகே, நம்ம பிரசிடென்ட் நார்த்தை நோக்கி பயணம் செஞ்சு அப்புறம் எல்லாரையும் பாதுகாத்தாரு. அங்க பாருங்க, அவரு தான் இன்ஸ்ட்ரக்டர் பாய். மிஸ் யின், உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? ஓகே, நான் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். மிஸ் யின், இதுக்கு முன்னாடி இந்த லிஸ்ட்டை நீங்க பார்த்துருக்கீங்களா? நான் தூங்கிட்டேனா? இது ரொம்ப வினோதமா இருந்துச்சு. எல்லாரும் எங்க போயிட்டாங்க? ஒருத்தர் கூட இங்க வந்து என்ன பார்க்கலையா? என்னது புயலா? இந்த வருஷம் எந்த புயலும் இல்லைன்னு சொன்னாங்க. என்ன நடக்குதுங்க? ஓ, இதுதான் என்னோட சேர், என்னோட சீட். இந்த சேர்ஸ் வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, இருந்தாலும் அதை தான் நான் யூஸ் பண்ணேன். ஓகே, வெளியே போகலாமா? ஓகே, போக முடியல. நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல்ஸ். ஓகே, ரைட் லெஃப்ட். ஓகே, நோட் புக் ஒரு டேபிள் மேலே இருக்குது. மிஸ் யின் எங்கே போனாங்க? நம்ம கிளாஸில் யார் இந்த நோட் புக்கை பார்க்குறாங்களோ அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க மிஸ் யினுக்காக. மிஸ் யினுக்கு அப்புறம் நோயின்னு சொல்லிட்டாங்க. அது ரொம்ப வினோதமாக இருந்துச்சு. ஒன்றும் விளையாடலை. அவங்க அனுப்புகிற ஒவ்வொரு மனுஷங்களையும் நான் வெறுக்க தொடங்கிட்டேன். ஓகே, வெளியே ரொம்ப இருட்டாக இருக்குது, நான் வீட்டுக்கு சீக்கிரம் போகணும். ஓகே, வெளியே ரொம்ப இருட்டாக இருக்குது, நான் திருப்பி சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். ஓகே, திரும்ப அதே தான் சொல்கிறேன். ஓகே, போகலாண்டா போயிடலாம். ஓகே, வீட்டுக்கு போகணும், அதுதான் நம்மளோட டாஸ்க். ஓகே, என்னது? ஓகே, கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம், இதுக்குள்ள நான் போயிடக்கூடாது. இது வந்து ரெஸ்ட் ரூம், ஆனால் எனக்கு இப்போ யூஸ் பண்ண தேவையில்லை. ஓகே, கீழே போகலாம். ஓகே, என்னது? பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட். நம்ம சைனா கூட நடக்கிற வாரில் இன்ஸ்ட்ரக்டர் பாய் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறது என்னன்னா, ப்ரோ கம்யூனிஸ்டாக யார் யாரெல்லாம் நடந்துக்கிறாங்களோ அவங்கெல்லாம் கண்டுபிடிச்சி தரவங்களுக்கு மிகப்பெரிய ரிவார்டு இருக்குது அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இன்ஸ்ட்ரக்டர் பாய் வந்து சொல்லியிருக்காரு. அதுதான் அனௌன்ஸ்மெண்ட்டாக போட்டிருக்காங்க. ஓகே, மிஸ்டர் காவ் வந்து இங்கே தான் தூங்கிருப்பார். இது வந்து லாக் ஆகிருக்கு, அதனால யாரும் இங்கே நினைக்கிறேன். கர்னல் காவ் மிலிட்ரி மெயின்டெனன்ஸ் வந்திருக்காரு. ஓகே, இது வந்து கிளாஸ் ரூமாக தான் இருக்கும். இது வந்து பாதி ஸ்டோரேஜ் ஆகும், பாதி பெட்ரூம். யாருக்குன்னா ஒர்க்கர், மெயின்டெனன்ஸ் ஒர்க்கர் காவ். ஓ, மிலிட்ரியிலேருந்து ரிட்டையர் ஆகி மெயின்டெனன்ஸ் ஒர்க்கராக சேர்ந்துட்டாரா? ஓகே, கண்ட்ரோல் பேனரோட டோர் இதுதான் நினைக்கிறேன். ஓப்பன் இட். ஓகே, ரூம்குள்ளே போடா. இங்கே வாடா. ஸ்டோரேஜ் ரூம்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ஓகே, என்னடா அது ஒன்றும் தெரியல, ஒரே மங்களேஷா இருக்குது. ஓகே, லைட்டை போடுறான். சூப்பர்ரா. ஏதாவது தேடுறா. ஓகே, ஓ, ஹேண்ட் கிராங்க். ஓகே, அந்த ஷட்டரை துவக்கிறதுக்காக இருக்கும். டைம் சுட்றா.
யார் இது இந்த செவுத்துல உறைஞ்சிருக்கணும்? நான் புத்திஸ்ட் டெக்னிக்லாம் அவ்வளோ நான் ஃபெமிலியரா இல்லை. அது ஒரு டர்ட்டி ரெயின் கோட். இது வந்து ரொம்ப பயமுறுத்ததா இருக்கு. இந்த ஸ்மெல் ரொம்ப பயமுறுத்ததா இருக்கு. ஒரு மண்ணெண்ணெய் அடுப்பு. இதை நாங்கள் லாஸ்ட் விண்டர்ல யூஸ் பண்ணோம். இதை சுற்றி நாங்கள் உட்காந்து பேசினது ரொம்ப ஃபன் டைமாக இருந்துச்சு. ஓகே, வெளியே போகலாம். ஓகே, மெக்கானிக்கல் பெஞ்ச். இட் இஸ் மெக்கானிக்கல் பெஞ்ச். ஓகே ஓகே, ஹேண்ட் கிராங்க் இருக்கு எங்க? இருறா. சூப்பர்ரா போடுறா. ஓகே, நெக்ஸ்ட் சரி ஓட. ஓகே, இப்போ லெஃப்டில் இருக்க இதில் பார்த்துட்டு வந்துடலாம். என்னது இது? இதுக்குள்ளே ரொம்ப வேல்யூபிளான திங்ஸ்லாம் உள்ளே தான் இருக்குது, இன்க்ளூடிங் எங்கள் ஸ்கூலில் இருக்க ஒரே ஒரு டெலிஃபோனும் அதுக்குள்ளே தான் இருக்குது. ஓகே, இது வந்து டேஃபோடில் வளர்க்குற ஒரு பானை. எல்லாருமே ஹேண்டில் பண்ணுவாங்க, எல்லாருமே இதை வச்சுருப்பாங்க. ஓகே, என்னடா அது உள்ள தோண்டி எடுத்த பழைய ஃபோட்டோகிராஃபி. இது யாருன்னு தெரில, ஆனால் ஏதோ ஒரு கோட் எழுதியிருக்கு இதில். மண்ணுக்கு கீழே இருக்க வேர்களுக்கு ஒரு ரிவார்டும் கிடைக்காது, பிரான்ச்சஸ்க்கு தான் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு ஒரு கோட் இருக்கு. ஓகே, இதுக்குள்ளே ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இருக்கும், அதை திரும்ப அதே சொல்கிறான்டா. ஓகே, பிரின்சிபல் ஆஃபீஸ் இது வந்து பூட்டப்பட்டிருக்கு. ஓகே, நம்ம வெளியே போய் வீட்டுக்கு போகிறதுக்கு கேட்டை நோக்கி ஓட வேண்டியதுதான். நெக்ஸ்ட் ஓகே இன்னும் காட்டுது. எங்கள் ஸ்கூல் வந்து மவுண்டெயினுக்கு பாதியில் இருக்குது. இது வந்து ஒரு அழகான பார்வையாக இருக்குது, அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் நம்மளுக்கு ஃப்ரெஷ் ஏராக இருக்குது. இது வந்து நம்ம எங்கள் ஸ்கூல் வந்து ஒரு மலைக்கு நடுவில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் எங்கே போயிட்டுருக்கேன்? ஆடிட்டோரியம் வந்து எல்லா பில்டிங்கை விட கீழ்த்தரத்தில் இருக்கும். ஓகே, ஆடிட்டோரியம் வழியாக பூந்து போனால் தான் நம்மளுக்கு மெயின் கேட்டுக்கு போக முடியுமா? ஓகே, ஆடிட்டோரியம்குள்ளே பூந்து போனால் நான் வீட்டுக்கு சீக்கிரம் போயிடலாமா? ஷார்ட் ரூட். ஓகே, என்டர். இக்கடா படிக்கிறதுக்குள்ளேயே போயிடுது. ஓகே, நெக்ஸ்ட் கட்சினா சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் நல்லா தான் கட்டியிருக்காங்க ஆடிட்டோரியம். என்னம்மா பொண்ணு நடுவில் உட்காந்துருக்கேன். டேய், இது ஏன்டா இவ்வளோ ஜூம் போறீங்க? ஓகே, ஏதோ ஃபோட்டோ மேலே மாட்டியிருக்காங்க, யாரும் தெரியல. வந்துட்டான்டா, தலைவன் வந்துட்டான்டா. ஓகே, சேவ் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஓகே, படியேறி மேலே போய் அந்த பொண்ணுக்கிட்ட பேசலாம், ஏதாச்சும் தெரியுதான்ட்டு. ஓகே, போடா சீக்கிரம் போடா. ஓகே, ஹலோ, எந்திரிங்க, நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது. நான் எங்கே இருக்கேன்? ஆடிட்டோரியம் ஸ்டேஜ் மேலே தூங்கிக்கிட்டு இருக்க. ஒரு புயல்னால நம்ம ஸ்கூலை கேன்சல் பண்ணிட்டாங்க. என்னது புயலா? நான் ஸ்கூல் கிளாஸ் ரூம்ல இப்போ தான் வரேன். நீ தான் நான் பார்க்குற முதல் மனுஷன். ரொம்ப வினோதமாக இருக்கு. சரி வா, நம்ம சீக்கிரம் போயிடலாம், இங்கே ரொம்ப இருட்டாகிறதுக்குள்ள. சீக்கிரம் மழை வேற வந்துட்டு இருக்கு, அதுவும் இல்லாமல். இரு, என் நெக்லஸை காணோம். என்னது? இதுக்கு முன்னாடி நீ என் நெக்லஸை பார்த்துருக்கியா? இல்லை, நான் பார்த்ததில்ல. எப்படி அதை தொலைச்சீங்க? ஓகே, அது இல்லாமல் வரமாட்டியா? சரி, நாம கிளம்பலாம். பொண்ணாச்சேன்னு காப்பாற்றலான்னு பார்த்தா வரமாட்டியா அது இல்லாமல். ஓகே, என்னது? ஓகே, என்னடா அது? ஒரு ஓல்டு ஜாக்கெட்டா? அதோட தானே புரியுது, எதுவும் ஸ்பெஷலாக இல்லை. ஓகே, ரூம்குள்ளே. சரி, நான் எதுக்கு இங்கே உள்ளே வரோம்? பூந்து வீட்டுக்கு போயிடலாம். ஓடு 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 ஓடு, ஓடா ஓடா ஓடா. இதுவா ஆனால் லோட் ஸ்க்ரீன் வந்துடுறான். ஓகே, என்னடா அந்த பொண்ணு வந்து ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க, அதனால நீ இப்போ விட்டு போகிறது ஒரு நல்ல இது இல்லை.
நீ அவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. ஒட்ட மாட்டீங்களே. ஓகே சரி, எல்லாத்தையும் நோட் பண்ணலாம். ஓகே என்ன இருக்குது இதில்? ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் மாதிரி இருக்குது. அது ஏன்னா கீழே வச்சுருக்கீங்க? எக்ஸாஸ்ட் ஃபேன் எவ்வளோ கீழே போனா அதுதானா? எக்ஸாஸ்ட் ஃபேன். இதோட பவர் ஆஃபில் இருக்குது. இதுக்குள்ளே இருந்து ஒரு டிம் சவுண்டு வருது. அதாவது ஏர் வெண்ட்லேருந்து ஒரு டிம் சவுண்டு வருது. ஏதோ இருக்க மாதிரி இருக்கு. ஏர் வெண்ட் கீழே இருக்குது. தெரியுது. ஓகே டிம் சவுண்டு வருது. ஃப்ளாக் போல், கிளாஸ் சைன், அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் அசம்பிளியில் யூஸ் பண்ணுவீங்களா? ஓகே என்னடா பக்கெட்டுக்குள்ளே ஒரு அம்பர்லா இருக்கா? ஓகே அம்பர்லா இடுறா குடுறா. உடஞ்ச அம்பர்லா. ஓகே இன்வென்ட்ரியில் வந்துச்சு. இன்வென்ட்ரியில் வந்ததானே? ஓகே ஆமாம் அங்கே ஏதோ தெரியுது. ஏதோ டாலர் மாதிரி தெரியுது. எடுக்கிறேன்டா. சப்பா கிடைச்சிச்சுரா. ஒயிட் ஜே டியர் பெண்டன்ட். ஓகே ஓகேடா எக்ஸிட் குடுறா. ஓகே வெளியே எல்லாம் எங்க இந்த பொண்ணு? இந்த பொண்ணு கண்டுபிடிச்சிட்டேன். எங்க இருக்க? மேலதான் இருக்கும். மேல போலாம். ஓகே சொங்கி மாதிரி நடக்காதடா. சீக்கிரம் நடடா. என்னடா நீங்க? ஓகே ஐயோ இந்த பொண்ணு கீழே இருக்காது. இது வர ஏன் பொண்ணு அங்கேயே ஐயோ என்ன கூட நீ மேல போயிட்டா. வர அங்கேயே இல்லை. அது மோதிரம் இருந்தா கூட அப்படியே ஸ்டேஜில் கொடுத்துருக்கலாம். நெக்லஸா போயிடுச்சு. ஓகே இதுதான் உன் நெக்லஸா? நீ கண்டுபிடிச்சிட்ட. இது ரொம்ப நல்லது. தேங்க்யூ. இது நீ எங்க கண்டுபிடிச்ச? இந்த ஸ்டோரேஜ் ரூம், ஸ்டேஜ் பக்கத்துல இருக்க ஸ்டோரேஜ் ரூம்ல கண்டுபிடிச்சேன். அது எப்படி இருந்துச்சுன்னா யாரோ அந்த வெண்ட்டுக்குள்ள தூக்கி எரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. என்னது? எதனால அது அங்க இருந்துச்சு? சரி வீடு, நான் இப்ப வீட்டுக்கு போற வழியை பார்க்கலாம். ஓகே ஓகே கைஸ், இதோட நாம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி இன்னும் வீடியோஸ் நினைச்சீங்கன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் தட்டவா என் உடன் பிறப்பே.